ஜென்ரேஷனில் வந்து ட்ரஸ்ட் லவ் அப்படின்ற பேரில் வந்து நியூட் ஃபோட்டோஸ் கேட்குறது லவ்வர் கிட்ட கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம் தான். இப்போ அவங்க வந்து 16 இயர்ஸ்க்கு 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா போக்சோ ஆக்ட் கீழே கவர் ஆவாங்க. இல்லை அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் கீழே கவர் ஆவாங்க. நீங்கள் எடுத்த உடனே யாருமே நீங்கள் ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு நியூட் ஃபோட்டோஸ் அனுப்புன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு பெண் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் அந்த லெவல் வரைக்கும் போயிடுவார். ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ரிலேஷன்ஷிப்க்குமான டிஃபரன்ஸை வந்து நம்ம தான் உணரணும். பெண்கள் முதல்ல உணரணும். ஆனால் யாரெல்லாம் இந்த வெளியில் சொல்லவே பயப்படுறாங்களோ அந்த பெண்கள் தான் இங்கே வல்னரபிள் போர்ஷன்ஸ். ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தேன். என்னோட மனசை ரொம்ப பாதிச்ச ஒரு கேஸ். அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது அவளுக்கு 18 வயசு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ வருஷமா மாலியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து 7 வருஷமா லவ் பண்ணுறேன்றாங்க. 18 வயசு மட்டுமே ஆன ஒரு பொண்ணு நான் 7 வருஷமா லவ் பண்ணுறேன்னாங்கன்னா அந்த பொண்ணு லவ்வை எப்போ ஆரம்பிச்சிருக்கணும் பாருங்க. 11 வயசு இருக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அந்த பையனுக்கு என்னடா வயசு இருக்கும்? அந்த பொண்ணு வந்து அவருக்கு ஒரு 27 இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம் அப்படின்னு. பட் ஃபர்தர் ஸ்டேஜ்ல நான் என்கொயரி பண்ணும்போது நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து பையனே இல்லை, அவர் ஆளு. 42 வயசு ஆகுது. அவரோட ஆதார் கார்டை நாங்க எடுத்து பார்க்கும்போது அவருக்கு 42 வயசு ஆகுது. திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன் அண்ட் இன்னைக்கு என் கூட அட்வொகேட் ராஜேஸ்வரி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ட்ரஸ்ட் லவ் அப்படின்ற பேரில் வந்து நியூட் ஃபோட்டோஸ் கேட்குறது லவ்வர் கிட்ட அண்ட் வந்து அவங்களோட ப்ரைவேட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறது, இந்த மாதிரி எமோஷனல் மேனிப்புலேஷன்ஸ் பண்ணுறாங்க மேம். இது சட்டப்படி எந்த மாதிரியான குற்றத்துக்கு கீழே வரும் மேம்? கண்டிப்பாக அது சட்டப்படி குற்றம் தான். நீங்கள் என்னென்னா ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் அனுமதி பெற்று கூட அவங்கள வந்து தவறான முறையில் வழி நடத்தி அவரை தவறாக சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு அனுமதியை வாங்குறது கூட சட்டப்படி குற்றம் தான். ஆக்சுவலி நம்மளுக்கு ஐபிசி கீழேயே இது எல்லாமே கவர் ஆகும். பட் அதை தாண்டி நம்மளுக்கு விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது, போக்சோ ஆக்ட் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். இப்போ அவங்க வந்து 16 இயர்ஸ்க்கு 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா போக்சோ ஆக்ட் கீழே கவர் ஆவாங்க. இல்லை அவங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா விமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் கீழே கவர் ஆவாங்க. இதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சீனியர் ஆஃபீஸர் கேட்குறாரு அப்படின்னா அதெல்லாம் பாஷ் ஆக்டில் கூட இது கீழே வரும். பட் இதெல்லாம் எப்படி இந்த மேனிப்புலேஷன்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னா வந்து பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு முதல் தடவை ஒரு சின்ன விஷயத்த அட்மிட் பண்ணிட்ட உடனே அவங்க அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு பயம் வந்துடும். அவங்களுக்கு இது வெளியில் போயிடுமோ, இவன் எதை வெளியில் சொல்லுவான், அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருமோ, சொசைட்டிக்கு தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயம் வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்த உடனே யாருமே நீங்கள் ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு நியூட் ஃபோட்டோஸ் அனுப்புன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு ஒரு பெண் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் அந்த லெவல் வரைக்கும் போயிடுவார். இந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த பெண் மனசில் ஒரு பயம் வந்துடும். ஒரு ஃபோட்டோஸ் அவர் கேட்குறாருன்ற நிலைக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பயத்தை அவங்க உண்டு பண்ணிடுவாங்க. எந்த பயம் அப்படின்னா இது சமூகத்தை நோக்கிய பயம். இந்த வெளியில் தெரிஞ்சிருமோ, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருமோ, நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருமோன்னு பயம் இருக்கு இல்லைங்களா? அந்த பயத்தில் தான் உங்களுக்கு மேனிப்புலேஷனே நடக்குது. இந்த பயம் இல்லாத இடங்களில் மேனிப்புலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு பையன் ஆரம்பத்தில் ஒரு மெசேஜ் அனுப்பி நீ என் கூட பேசு, நீ என்னை பார்க்குறதுக்கு வா, நீ என்னை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணு இப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம ஆனால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இல்லை அவன் வந்து என்னை நியூட் ஃபோட்டோஸ் கேட்டால் தான் நம்ம அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், அவன் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணினாதான் இல்லை செக்ஷுவல் அசால்ட் பண்ணினாதான் இதில் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு எமோஷனலாக ஒரு த்ரெட், நீ என்னை பார்த்து தான் ஆகணும், எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரு பெண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமா இல்லை உனக்கு என்னை பிடிச்சு தான் ஆகணும், என்ன நீ பார்த்து தான் ஆகணும், என் கூட நீ பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற அதுவே ஆக்சுவலி எமோஷனல் அசால்ட் தான். அந்த இடத்துலையே நம்ம ஆக்ஷன் எடுத்துடலாம். ஆனால் நிறைய பேர் அந்த ஆக்ஷனை எடுக்கிறதே இல்லை. இப்போ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதை எங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, என் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா, என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்களா, இந்த பயம்லாம் இருக்கும்போது நான் எப்படி போகிறது அப்படிங்கிற பயம் தான் நிறைய பேருக்கு. நாங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு விமன் வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்குது. ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் விமன் வெல்ஃபேர் கமிட்டியில் போகலாம். ஷீ பாக்ஸ்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. அந்த ஆன்லைன் போர்ட்டலே நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இப்போ உங்கள் கையிலேயே ஃபோன் இருக்குது. உங்களுக்கு என்ன த்ரெட் இருக்கோ நீங்கள் அதுலேயே ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒருவேளை ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அது கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அது போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா
இல்லை அவங்க ஆஃபீஸ் அத்தாரிட்டிஸ்க்கு போகணுமா, எந்த அத்தாரிட்டிக்கு போகணுங்கிறது அவங்களே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் மேனிப்புலேஷன் நடக்கிறதாவே நான் நினைக்கிறேன். மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க, ஆனால் எந்த இடத்துல அவங்களால மேனிப்புலேட் பண்ண முடியும்னு இருக்குல்ல, இந்த பிளேஸில் கண்டிப்பாக நம்ம பண்ணுறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. பட் மேனிப்புலேஷன் அது எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்கள் நியூட் ஃபோட்டோஸ் அளவுக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நான் அதனால தான் சொல்கிறேன், இனிஷியலாக எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவர் பண்ணுறாரு, என்னை பேசுன்னு சொல்கிறாரு, என்னை டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு, இல்லை நான் டெக்ஸ்டே பண்ணலை அவர் என்னை கண்டினியூஸாக டெக்ஸ்ட் பண்ணுறாரு, அதுவே எனக்கு எமோஷ்னலாக ஹாரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும், கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க இந்த மாதிரி கேட்குறதுன்றது ஒரு காமனாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க, திடீர்னு ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட ஒரு ஒரு 1 வீக் பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதை வந்து ஆஸ் ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? இல்லை, இது நீங்கள் வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து சொல்கிறீங்க. நான் அவர் கூட எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே இல்லை, நான் வந்து என்னோட பிளேஸில் தான், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்தேன், எனக்கு அவனை ஃப்ரெண்டாக தான் தெரியும்னு. பட் அவனோட பார்வை உங்கள் மேலே எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யூகிக்க முடியாதுல்ல. அப்போது அவரோட பாயிண்ட் என்னென்னா, அவர் உங்களை பார்க்குற பார்வையே தப்பாக தான் பார்த்துருக்காரு, நம்ம தான் அவரை யூகிக்க முடியாமல் இருந்திருக்கோம், நம்ம தான் ஒரு தவறான ஃப்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்கிறத ஒரு பெண் முதல்ல உணரணும். ஆக்சுவலி இதில் யார் கேட்குறாங்க அப்படிங்கிறத விட அவங்க யூஸ்வலி யார்கிட்ட கேட்குறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவகிட்ட இருந்து இதை கேட்க முடியும், இவகிட்ட இருந்து இதை நான் வந்து வாங்கிட முடியும், இவளை நான் மிரட்டிட முடியும் அப்படின்னு அந்த கூட்டத்துக்கு தெரியும். அது கண்டிப்பாக ஒரே ஒரு பர்சன் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த மேனிப்புலேஷன் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கேட்குறது அது ஆக்சுவலி ஒரு கூட்டமாக தான் இருக்க முடியும், அவங்களால தனியாக அதை பண்ணிடவே முடியாது. அப்படி ஒரு கூட்டத்துக்கு இவகிட்ட இருந்து வாங்கிட முடியும்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இவகிட்ட நம்ம கேட்கலாம், ஏன்னா நம்ம 20 நாள் 25 நாள் இவ கூட நம்ம பழகிட்டோம், இவகிட்ட நம்ம கேட்கலாம், இவ வெளியில சொல்ல மாட்டா, இல்லை இவ வெளியில பயப்படுவா, மற்றவங்களுக்கு பயப்படுவா, இல்லை நம்ம கேட்டா இவ செய்வா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு எடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு சொல்லிடக்கூடாது. அந்த பாயிண்ட்ல தான் அவங்க அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ரிலேஷன்ஷிப்புக்குமான டிஃபரன்ஸை வந்து நம்ம தான் உணரணும். பெண்கள் முதல்ல உணரணும். பெண்கள் முதல்ல அதுக்கு ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கோடை அவங்களால உணர வைக்க முடியும். இதுதான் உன்னோட லிமிட், இந்த லிமிட்டுக்கு மேலே நீ வர முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் ரிலேஷன்ஷிப்புக்குமான லைன் இதுதான் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னாலே அந்த இடத்துல எப்பயுமே அத்துமீறல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். பட் நான் பார்க்குற கேசஸில், நான் மீட் பண்ணுற பீப்புளில் வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்துலாம் வந்து ஒரு வல்னரபிளாக ஒரு பொண்ணு இருக்காங்களோ, ஒரு வல்னரபிளாக ஒரு சைல்டு இருக்கோ அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த மாதிரியான மேனிப்புலேஷன்ஸும் இந்த மாதிரியான த்ரெட்டும் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குற, நான் கவுன்சிலிங் கொடுக்குற பெண்கள்கிட்ட இருந்து, நான் பார்க்குற கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் பார்க்குறது அதுதான். ஸோ வல்னரபிள் பெண்கள் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து இதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு ஒரு தயக்கத்தை அவங்க காட்டிட்டாங்க அப்படின்னாலே அந்த தயக்கம் தான் அவங்களுக்கான அட்வான்டேஜ். இன்னைக்கு நான் தயங்குறேன் அப்படின்னாலே நாளைக்கு வந்து இவளை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜை நம்ம எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அந்த தயக்கம் இல்லாத பெண்கள்கிட்ட, அந்த பயம் இல்லாத பெண்கள்கிட்ட எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்னால் ஒருத்தர்கிட்ட வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். எனக்கு இவன் வந்து தப்பாக நினைக்கிறான், என்னை தப்பாக பார்க்குறான், என்கிட்ட தப்பான ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா இமீடியட்டாக அவங்களால குரல் கொடுத்துட முடியும்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட ஓடி போய் இதை ஷேர் பண்ணி எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுற முடியும் அப்படின்னா அந்த பெண்களுக்கு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா தான் என்னோட பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். ஆனால் யார் யாரெல்லாம் இந்த வெளியில் சொல்லவே பயப்படுறாங்களோ அந்த பெண்கள் தான் இங்கே வல்னரபிள் போர்ஷன்ஸ். எனக்கு வெளியில் சொல்ல முடியாது, நான் பயப்படுறேன், இவங்ககிட்ட நான் பேசுறதுக்கே பயப்படுறேன், இதை போய் நம்ம கேட்கலாமா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, இதை போய் கேட்கலாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு ஒரு தயக்கம் வருது இல்லைங்களா, அந்த தயங்குற பெண்கள் கிட்ட தான் இவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிப்பீங்க, அதை பற்றி ஒரு கேஸ் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்தேன், என்னோட மனசை ரொம்ப பாதித்த ஒரு கேஸ். அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது அவளுக்கு 18 வயசு, அப்போ தான் அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் என்டர் ஆயிருக்கா. அந்த பொண்ணு வரும்போது அவங்க அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, எங்கிட்ட கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து லவ் அஃபேரில் இருக்கான்னு சொல்கிறா மேடம், இது வந்து ஒரு பையனை காதலிக்கிறான்னு சொல்கிறா. பட் இப்போ வந்து அந்த பையன் பயங்கரமாக என் குழந்தைய வந்து த்ரெட் பண்ணுறான், ரொம்ப மிரட்டுறான், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி மிரட்டுறான், இல்லைன்னா நான் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், உன் மேலே ஆசிட் ஊற்றிடுவேன், உங்கள் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுவேன், அப்படிலாம் என்னை மிரட்டுறான், என் பெண்ணுக்கு ஏதாவது வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எவ்வளோ வருஷமாமா நீ லவ் பண்ணுற அப்படின்னு. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து 7 வருஷமாக லவ் பண்ணுறேன்றாங்க. 18 வயசு மட்டுமே ஆன ஒரு பெண்ணு
நான் 7 வருஷமா லவ் பண்றேன்னாங்கன்னா அந்த பொண்ணு லவ்வை எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் பாருங்க, 11 வயசு இருக்கும்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். 11 வயசு குழந்தைக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? அதற்கான அர்த்தமாவது தெரியுமானா கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த பொண்ணு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. நான் கேட்டேன், அப்ப அந்த பையனுக்கு என்னடா வயசு இருக்கும்? பையன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாரு, அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த பொண்ணு வந்து அவருக்கு ஒரு 27 இருக்கலாம், இல்ல 30 இருக்கலாம் அப்படின்னு. பட் ஃபர்தர் ஸ்டேஜ்ல நான் என்கொயரி பண்ணும்போது நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, அவர் வந்து பையனே இல்லை, அவர் ஆளு. 42 வயசு ஆகுது. அவரோட ஆதார் கார்டை நாங்க எடுத்து பார்க்கும்போது அவருக்கு 42 வயசு ஆகுது. அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு குழந்தை இருந்தா என்ன வயசோ அந்த வயசு அந்த குழந்தைக்கு. 11 வயசா இருக்கும்போது அந்த பையன் இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. குட்டி குழந்தை இல்லைங்களா, ரோட்ல விளையாடுறா. அவர் வந்து அதே தெருவுல ஒரு கார் ஓட்டுற பிசினஸ், கார் ஓட்டுறாரு அவரு. ஸோ அதனால அந்த ரோட்ல இந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாருன்னா, சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கறது, இல்ல ஒரு ஃப்ளவர் கொடுக்கறது, இல்ல விளையாடுறது, கிச்சு கிச்சு மூட்டுறது, இப்படிதான் அந்த பொண்ணுகிட்ட அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு டீன் என்டர் ஆகுறா. ஒரு 13 வயசு என்டர் ஆகும்போது இவரோட டாக் லிட்டிலா கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் செக்ஷுவல் பாயிண்ட்ல போயிருக்கும். அப்ப அவளுக்கு வந்து அது ஒரு அதை நோக்கி அவளுக்கு ஒரு பயணம் இருக்குல்ல, அவருக்கு வந்து ஒரு தேடல் இருக்கும். அப்ப அந்த டைம்ல டீன் ஏஜிங்கும் போது இவர் பேசுறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசா கேட்டிருக்கு. அவ அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்கா அவர் கூட. அதுக்கப்புறம் ஒரு 15, 16ன்னு வரும்போது இந்த பொண்ணுக்கு இது ஒரு வித்தியாசமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் இது ஒரு ஹாரஸ்மெண்ட், நம்ம ஏதோ தப்பு பண்றோம், இது நம்ம தப்பான வழியில நம்மள நடத்துறாருங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த +1 +2 என்டர் ஆகும்போது இந்த இவர்கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவளுக்கு அது தெரியல. அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அதை பத்தி நாலேஜே இல்லை. ஒரு 11 வயசு ஆகும்போது இவர்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. அவன் உடனே வந்து, நீ இவ்வளோ நாள் என்ன லவ் பண்ண, நீ அனுப்பிச்ச மெசேஜஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நீயும் நானும் பேசின வீடியோ கால்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், இத்தனைக்கும் அந்த கேஸ்ல ரொம்ப எதுவும் தப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிக்கு. காலையில கொண்டு போய் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா விட்டுட்டு வந்துருவாரு, திருப்பி அவங்க அப்பா கூட்டிட்டு வந்துருவாரு ரிட்டர்ன். அவங்களோட டாக்ஸே வந்து எங்க இருந்திருக்கும்னா அதிகமா போன்ல. ஒரு 13 வயசுல இருந்து அந்த பொண்ணு போன் வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் போன்ல தான் அவளோட டாக்ஸ். அதை தாண்டி ஏதாவது கோவிலுக்கு போறது, இல்ல பக்கத்துல கடைக்கு போறது, இதுதான் அவங்களோட டாக்கு. தவறா நடந்திருக்கிறதுக்கு அந்த கேஸ்ல வாய்ப்பே இல்லைன்னா கூட எமோஷனலா அந்த பொண்ணு எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்களேன். 17 வயசான உடனே பயங்கரமான த்ரெட். அந்த பொண்ணு எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றேங்கிறத கூட இந்த பையன்கிட்ட சொல்லாம போய் ஜாயின் பண்றா. பட் இந்த பையன் கண்டுபிடிச்சு அந்த காலேஜ்ல போய் இவன் கூட பேசுறவங்க நல்லா மிரட்டுறான். பயங்கரமான ஒரு மென்டல் டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல தான் அந்த குழந்தை என்கிட்ட வந்தா. பட் இப்போ இந்த வழக்குல எல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்கும், ரொம்ப கஷ்டம் என்னன்னா, இவளை வெளியில கொண்டு வர்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ரோல். ஏன்னா அவளுக்கு திருப்பி இந்த மென்டல் டிப்ரெஷன்ல இருந்து அவளுக்கு நடந்தது வந்து ஒரு விபத்து அப்படின்னு நாங்க புரிய வச்சு, இதெல்லாம் நீ வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளை கஷ்டப்பட்டு கொண்டு வரது. ஆனாலும் அவங்களுக்கு நாங்க என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த ஆழ் மனசுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பயத்துல இருந்து அவங்க வெளியில வரவே மாட்டாங்க. ஒரு விசாரணையின் போது பார்த்தா ஒரு 42 வயசு பையன் ஒரு 18 வயசு பொண்ணுகிட்ட வந்து, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அத்துமீறி அவகிட்ட வந்து நிறைய விஷயங்களை அவர் வந்து த்ரெட் பண்ணியிருக்காரு. அதோட வெளிப்பாடாதான் அவ அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறா. பட் எங்களுக்கு ரொம்ப சமூக ரீதியான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து இந்த பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகக்கூடாது, இந்த பிரச்சனையை கோர்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போகக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு, இதை நாங்க எப்படி இதை வந்து நாங்க இதெல்லாம் பாக்குற அளவுக்கு, இதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு எங்களுக்கே முதல்ல மனசுல தைரியம் கிடையாதுன்னு ஒரு பக்கம் பெற்றோர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனசளவுல பாதிக்கப்பட்டு அந்த 18 வயசுல கூட அவளுக்கு இது சரியா தப்பான்னு தெரியாது, அவன் என்ன கேட்கறது சரியா தப்பான்னு தெரியாது. ஏன்னா அந்த பையன் எப்படி சொல்றான் அப்படின்னா, நீ இத்தனை வருஷம் என்ன லவ் பண்ண, உனக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்காம நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே உன்னால போயிடுச்சு, என் வாழ்க்கையவே நான் உனக்காக தொலைச்சிட்டேன், நீ இப்போ விட்டுட்டு போயிட்டீன்னா நான் எப்படி உன்னை விட்டுருவேன், நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் மிரட்டுறான். ஒரு பக்கம் பெற்றோர், ஒரு பக்கம் இவளோட உடல் ரீதியான மன ரீதியான துன்புறுத்தல்கள். இப்போ இதுல ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பொண்ணு கஷ்டப்படுவா. எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கேசஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியாது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு 25 வயசுல ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் மேடம்னா, போமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, நீ போய் கோர்ட்டுக்கு வா, நம்ம கேஸ்ல பாத்துக்கலான்ற அளவுக்கு நம்ம போயிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை வரும்போது ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க, இதை எப்படி டீல் பண்றதுன்னே எங்களுக்கு தெரியாது. எனக்கு டிப்பிக்கலா நாங்க எப்படி நான் அந்த யூஷுவலா பார்த்தேன்னா, இந்த பையனை வந்து அவனை ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்னு கூட நம்ம எடுக்க முடியாது.
ஏன்னா 42 வயசு அவனுக்கு என்ன தெரியாத வயசா என்ன? இது ஒரு குழந்தை அப்படின்னு. ஒரு 11 வயசு இருக்கும்போதே அவனோட வயசு என்னன்னு யோசிச்சு அவங்களோட பாருங்க. டார்கெட் வந்து 13 வயசு குழந்தைங்க கிட்ட போறதுக்கான காரணம் என்ன மேம்? அவங்க தான் வெளியில சொல்ல மாட்டாங்க. ஓகே. முதல் காரணம் என்னன்னா, அவங்க தான் வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்க தான் நம்ம சொல்றத எல்லாம் கேட்பாங்க. ஓகே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். நீங்க ஒரு 25 வயசு பொண்ணுகிட்ட போங்களேன். ஈவன் அது ஒரு செக்ஷுவல் விஷயம் அப்படின்னா கூட அவ எக்ஸ்பிரஸ் பண்ற விதமே வேறையா இருக்கும். நம்ம கேட்கறத எல்லாம் அவங்களால செய்ய முடியாது. ஆனா ஒரு குழந்தைன்னா நம்ம கேட்கறத அது செய்யும் ஃபர்ஸ்ட். அப்ப நம்ம நினைக்கிறது நடக்கும். 2வது பயம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. வெளியில யாருக்கிட்டையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம நினைக்கிறது ஒரு திரைமறைவுக்குள்ளார நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 3வது என்னன்னா, அது குழந்தை அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சா கூட குழந்தையோட வாழ்க்கை, குழந்தையோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்து இதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாம விட்டுருவாங்க. ஸோ நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்த அட்வான்டேஜஸ் தான் அவங்க யோசிக்கிறாங்க. இதை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய போர்வையில இதை மறைக்க நினைக்கிறாங்க. என்னன்னா, இது மாதிரி பண்ணுனா அதெல்லாம் அவங்க வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட், அவன்லாம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு. மனநலம் பாதிக்கப்பட்டவனா அவன் இருக்கலாம். ஆனா அவனால இத்தனை பேருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணுங்கிறது தான். இவங்களுக்கு மேல எடுக்கப்படக்கூடிய சட்டங்கள் வந்து, இவங்க மேல எடுக்கப்படக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் மாறும். நீங்க என்னன்னா, ஒரு தெருவுல ஒரு 10 குழந்தை இருக்கு அப்படின்னா, ஒரு 10 குழந்தையில ஒரு குழந்தை என்கிட்ட வந்துருச்சு, நீங்க ஒரு ரைட் டைம்ல காப்பாத்திடுறோம் நம்ம. ஆனா பாதிக்கப்பட்டு வெளியில வராம, வெளியிலேயே விஷயம் தெரியாம பாதிக்கப்படுற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க எப்படி காப்பாற்ற முடியும்? இவனுக்கு ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனையோ, இவனுக்கு ஒருத்தனுக்கு நீங்க கொடுக்கிற அடியோ தான் மத்தவங்க அத்தனை பேருக்கும் மனசுல பதிய வைக்கும் நம்ம செய்யறது குற்றம் அப்படின்னு. இது குற்றம் அப்படிங்கிற அவேர்னஸே அவனுங்களுக்கு இல்ல. அவனுங்களுக்கு அது தெரியல. நான் இத்தனைக்கும் வந்து இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த பையனை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நான் பேசினா, அவனுக்கு வந்து நான் பேசுற விஷயமே புரியல. இது என்ன, நீங்க அவன் நம்மகிட்டயே என்ன நியாயம் பேசுறான் அப்படின்னா, நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ண மேடம் நான் ரொம்ப சின்சியரா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண மேடம். இவளுக்காக நான் வந்து என் வாழ்க்கையை இழந்துட்டு உட்காந்துருக்கேன் மேடம். கல்யாணம் பண்ணிக்காம உட்காந்துருக்கேன் மேடம். எங்க அம்மா கூட இவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்றாங்க மேடம்னு சொல்றான். அப்போ என்னன்னா, இது அவனுக்கு புரியுதா புரியலையா, இல்ல நம்ம புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க கூடாதுன்னு அடம் பிடிக்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இதனால வரக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல, அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன். இப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவளோட ஆழ் மனசுல இது பதிஞ்சிருக்கும். அவளோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாளைக்கு இன்னொரு பையன் கூட பழகினாலோ, இல்ல ஒரு கல்யாணம் ஆனாலோ, இன்னொரு இடத்துல போய் அவ வாழ போற நிலைமை வந்தாலோ, அந்த எல்லா இடங்களிலையும் இன்னைக்கு அந்த மனசுல ஏற்படுற வலி அவளுக்கு நிச்சயமா ஒரு பிரதிபலிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு இதனால வந்து ஒரு டிஃபெக்டை வந்து அவளோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா அவ. அதை தான் நம்ம சமூகம் உணர மறுக்குதுங்கிறேன் நான். பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இது வந்து என்னோட பெண்ணோட வாழ்க்கை, இது என்னோட பெண்ணோட பிரச்சனை, என்னால கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் அலைய முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒரு குற்றத்தை மறைச்சு ஒரு குற்றவாளியை நம்ம காப்பாத்தி இந்த சமூகத்துக்கு ஒரு தவறான உதாரணத்தை தான் நம்ம கொடுக்குறோம். இவனை காப்பாத்திட்டோம், நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னு மட்டுமே நம்ம பாக்குறோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த சமூகத்துல அப்ப இந்த குற்றம் வளர ஒரு பக்கம் நம்ம உதவி பண்ணிக்கிட்டே இருக்கோம். வெளியில தப்பு பண்ற யாருக்குமே இது தெரியாது, நம்ம செய்யறது தப்பு போல இருக்கு, நாளைக்கு இதனால நம்ம மாட்டுவோன்னு தெரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பே எங்க நடக்கலையே. இதுதான் இந்த மாதிரியான வழக்குகளை நம்ம பாக்குறது. நான் ரொம்ப ரீசெண்டா எனக்கு பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்தானா, அவளுக்கு வந்து அவ பண்றது தப்புன்னே தெரியாம, அவ படுறது கஷ்டம்னே புரியாம, அவ அனுபவிக்கிறது வேதனைன்னே தெரியாம ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயமா நான் பாக்குறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது தெரியலன்னு சொன்னீங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டீச்சரா இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸை உருவாக்கலாம், கொடுக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க? இல்ல, இது நம்ம இப்ப நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, குட் டச் அண்ட் பேட் டச், இதை வந்து நீங்க டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு பாடம் மாதிரி புகட்டுறோம் நம்ம அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எப்பவுமே இந்த மாதிரி இந்த போக்சோ கேசஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் ஆகட்டும், இது வந்து நம்ம ஒருத்தரோட ரோல்னு நிச்சயமா அதை நினைக்க முடியாது. வெறும் டீச்சர் மட்டும் ஸ்கூல்ல உட்காந்து குட் டச் அண்ட் பேட் டச் சொல்லி கொடுத்துட்டா இது நடந்துருமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. பேரண்ட்ஸ் மட்டும் வீட்டுல உட்காந்து உனக்கு இதுதாண்டா சரி, நீ இது பண்ணணும், என்கிட்ட எல்லாத்தையும் நீ சொல்லிடணும் இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா நடந்துருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு கூட்டு பொறுப்பு. சமூகமும் அதுக்கு உடன்படணும், குற்றவாளிகளுக்கும் தெரியணும் தான் செய்யறது குற்றம் அப்படின்னு முதல்ல அவங்களும் அதை உணரணும், ஸ்கூல்லையும் அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், பேரண்ட்ஸும் அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும்.
இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சி எடுத்தா மட்டும்தான் குழந்தைங்களை இதுல இருந்து நம்மளால காப்பாற்ற முடியும். குழந்தைங்களுக்கு இந்த குற்றம் நடக்காம நம்மளால தடுக்க முடியும். இந்த கூட்டு முயற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல நாங்க பார்க்குற விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ஸ்ல அபியூசர்ஸ் இருக்கும். ஆனா ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நடக்கிற பெரிய அவங்களுக்கு பெரிய அவமானமா அவங்க அதை பாக்குறாங்க. அப்போ ஏன் ஸ்கூலோட மானம் காப்பாற்றப்படணுங்கிறது தான் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டோ அல்லது ஸ்கூல் டீச்சர்ஸோ பாக்குறாங்களே ஒழிய, அவங்க வந்து இது ஒரு சமூகத்துக்கு எதிரான குற்றம் இல்லை, இது இந்த ஒரு குழந்தைக்கு நடக்கிற குற்றம் நாளைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கும் அப்படின்னு முதல்ல ஸ்கூல் பாக்குறது இல்லை. ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்க மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், இது ஒரு சமூக பொறுப்போட அவங்க அதை பார்க்கணும் முதல்ல. அதே மாதிரி பேரண்ட்ஸ், அவங்க தான் குழந்தை பாதிக்கப்பட்டுட்டா தான் குழந்தை வாழ்க்கை அப்படின்னு மட்டும் பார்க்குறாங்க. தான் குழந்தைய வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா குற்றவாளி முதல்ல தண்டிக்கப்படணும். நாளைக்கு அவன் திருப்பி அதே சமூகத்தில் இருக்கான். நான் இந்த வழக்குலயே அப்படிதான் சொல்றேன். அவன் அதே சமூகத்தில் இருக்கான். திருப்பி இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அவன் காலேஜ்ல போய் அப்ரோச் பண்றான். இல்ல வந்து அந்த பொண்ணு வெளியில போனான்னா ஃபோன் பண்றான், இல்ல வெளியில பார்த்தான்னா கூப்பிடுறான். அப்போ இது என் குழந்தைய நான் இன்னைக்கு காப்பாத்திட்டேன் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இவன் திருப்பி நாளைக்கு அந்த இடத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னா அவன் தண்டிக்கப்படணும். அவனுக்கு தண்டனைனா என்னன்னு முதல்ல தெரியணும். அதுக்கு முதல்ல இவங்க முன் வரணும். ரெண்டாவது என்னன்னா, எப்படி ஒருவேளை பேரண்ட்ஸ் போய் ஸ்கூல்ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் கோஆப்ரேட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுது அப்படின்னா பேரண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணணும். எனக்கு இன்னொரு வழக்குல எப்படின்னா, வீட்டுல அப்பா வந்து பெண் கிட்ட தவறா நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பெண் அந்த ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க டீச்சர் கிட்ட. எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு, என் அப்பாவே என்கிட்ட தவறா நடந்துக்கிறாரு அப்படின்னு. அந்த பெண் அப்ப அந்த டீச்சர் என்ன பண்ண முடியும்? ஏன்னா தவறு அவங்க ஸ்கூல்ல நடக்கல. அப்ப அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாங்க, மேடம் உங்க பொண்ணு வந்து அவங்க அப்பாவை பத்தியே சொல்றா, நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா இவங்க அம்மாவால அதை ஏத்துக்க முடியல. அவங்க அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, அவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஸோ அப்போ டீச்சரால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. தவறு இவங்க இடத்துக்குள்ளார நடந்தாதான் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ண முடியும், இவங்க எடுக்க முடியும். தவறு இங்கே நடக்கும்போது அவங்க இவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இப்போ இது வந்து அப்போ இப்போ எப்படி பார்க்கணும்னு நீங்கள் பாருங்களேன். இதில் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். டீச்சர்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி. ஒருவேளை பேரண்ட்ஸ் சைட்லேருந்து டீச்சர்ஸ்க்கு வந்தாங்கன்னா டீச்சர்ஸ் அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை இது வந்து உடனே நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் மேடம் அவர் அப்படி நடந்துக்கிற மாதிரி ஆளே கிடையாது, அந்த டீச்சர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, நான் எவ்வளோ நிறைய பேசியிருக்கேன் அவரு கூட. எல்லா ஆண்களும் உங்ககிட்ட நடந்துக்கிறத வச்சே உலகத்துல அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண விஷயத்திலேயே நம்ம சொல்லுவோம், என் ஹஸ்பண்டே என் வீட்டுல என் அம்மா முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, என் மாமியார் முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, என் முன்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாருன்னு. அப்போ ஒரு மனிதனை நீங்க உங்ககிட்ட நடந்துக்கிறத வச்சு மட்டும் நீங்க எடை போட்டுறக்கூடாது. அந்த பெண் சொன்னா, அந்த குழந்தை சொன்னா, அந்த வார்த்தைக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கணும். இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் அங்க திணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அங்க ஒரு விஷயம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இந்த சமயங்கள்ல குற்றம் இழைக்கிறாங்க இல்லைங்களா, குற்றம் செய்யறாங்க இல்லையா, அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. தான் பையன் செஞ்சாலும் தப்பு தப்பு தானே. அப்ப முதல்ல இந்த குற்றம் ஒரு சமூகத்தை பாதிக்கிற குற்றம்னு பார்த்தாங்கன்னா அவங்களும் அதுல இறங்கி ஒர்க் பண்ணணும். வெறும் குட் டச் அண்ட் பேட் டச் டீச் பண்ணிட்டா இது முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா இது முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. பசங்க எல்லாரும் இது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கிடையாது. இவங்க எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கணும். எல்லாரும் கூட்டா சேர்ந்து முயற்சி பண்ணினா மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம தடுக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வீட்லயே வந்து அபியூஸ் நடக்குது பெண்களுக்கு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து டிஜிட்டல் மூலமா நடக்கிற த்ரெட்டா இருக்கட்டும், அபியூஸா இருக்கட்டும், அது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு பெண் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன மேம்? ரிலேஷன்ஷிப்ல என்னன்னா, கண்ணை மூடி முதல்ல நம்பாதீங்க. நான் இவரை நம்பிட்டேன், எனக்கு இவரை பிடிச்சிருச்சு அப்படின்னு உடனே அவரை நம்ப ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். என்னன்னா நிறைய பெண்களுக்கு இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இப்போ நாங்கள் ரொம்ப ரீசன்ட் டேஸாக பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்த உடனே கேட்போம், என்ன மேரேஜ், அரேஞ்ச்டு மேரேஜா லவ் மேரேஜா? ஸோ 2 தான் ஆப்ஷன் இருந்தது. ஒன்று அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கணும், இல்லைன்னா லவ் மேரேஜாக இருக்கணும். இப்பெல்லாம் என்னன்னா, எனக்கு ஒரு ரீசன்ட் கேஸ்ல என்னன்னா, டிண்டர்னு ஏதோ ஆப் இருக்காம, அப்படி ஒரு ஆப் இருக்கிறதே எனக்கு தெரியாது. அந்த ஆப் அந்த மாதிரி டேட்டிங் ஆப்ல பார்த்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட வராங்க. ஓகே, அந்த கேஸ்ல நான் பார்த்த ரொம்ப விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரு டேட்டிங் ஆப்ல லவ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகுறாங்க ஆஃப்டர் மேரேஜ். ஆனா அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க இருந்ததெல்லாம் டேட்டிங் ஆப்.
ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களால இருக்கவே முடியல. ஈவன் டுவர்ட்ஸ் செக்ஷுவல் ஆஸ்பெக்ட் சொல்றேன். அவருக்கு வந்து என்னன்னா அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு உடலுறவுலயே அவருக்கு ஈடுபாடு இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்போ இதை நீங்க எப்படி கணிக்க முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி? இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையனோட குணம் என்னன்னு நீங்க கணிக்க முடியாது. அப்ப பெண்கள் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆக முடியும் போது பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, நான் கண்ணை மூடிட்டு இவனை நம்பிடக்கூடாது. ஏன்னா என்னோட புரிதல் வேற, அவனோட புரிதல் வேறையா இருக்கும். சரியா நான் அவனை புரிஞ்சிக்கிற வரைக்கும் எந்த விதமான பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லையும் என்டர் ஆகாம இருக்கிறது நல்லது. சரியான புரிதல் வர வரைக்கும் எமோஷனலா அவங்க கூட அட்டாச் ஆகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சரியான புரிதல் வர வரைக்கும் இவன் இல்லாம நான் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே எமோஷனலா அட்டாச் ஆயிடுறோம். ஒரு பெண் வந்து எமோஷனலா அட்டாச் ஆயிட்டா என்ன ஆகும்னா, இவர் இல்லாத நிலைக்கு அவங்களால இருக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் உடனே ஃபோன் பண்ணணும். நான் பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன், இப்போ ஆட்டோ பிடிக்க போறேன், ஆட்டோல ஏறிட்டேன், ஆட்டோ விட்டு போறேன். இது வந்து அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையும் கன்வே பண்ற ஒரு நிலைமை வரும்போது அவர் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு இவங்க உள்ளாகுறாங்க. இப்போ எமோஷனலா அட்டாச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் ஒரு சின்னதா நீ இதை பண்ணினாதான் நான் உன்னை பார்க்க வருவேன், நீ இதை அனுப்பிச்சாதான் நான் உனக்கு நீ கேட்டதை செய்வேன், இல்லை நீ முதல்ல இதை அனுப்பு நான் அப்புறமா உனக்கு பேசுறேன். அப்போ இந்த எமோஷனல் அட்டாச் இருக்கும்போது அவன் எப்படியாவது இவங்க கிட்ட பேசி ஆகணும், அவன் எப்படியாவது இவங்களை பார்த்தாகணும். அப்போ அதுக்காக அவங்க எதை வேணா செய்யற அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ முதல்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட்டே அங்கே வரக்கூடாது. நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதுக்குள்ளாரெல்லாம் என்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப்க்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா அதற்கான ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை கிராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு நம்ம போகும்போது திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்க்கும் ஒரு எல்லை இருக்குன்னு நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் ஈஸியா தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம்.